Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad bin Abdullah wa ala alihi hizbillah ma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamit tanzil a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أسواقها. وقال أيضا المسجد بيت كل تقي أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாவது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தினும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்துயரக்கூடிய மூமினான் ஆண் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றான் அவற்றை எடுத்தும் எவற்றை விட்டு விலகிக் கொள்ளுமாறு பணித்திருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்லுபதேசத்தை ஞாபகமூட்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்திலே மனிதர்களாக இருக்கக்கூடிய எங்களையும் படைத்து எங்களுக்குரிய வாழ்க்கை காலத்தை அல்லாஹ் முடிவு செய்ததற்கு பின்னால் உலகத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான். எனவே மூமின்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கை என்பது மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய எல்லா கட்டங்களையும் சீர் செய்யக்கூடிய சரி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் இந்த உலகத்துடைய வாழ்க்கை அமைத்து கொடுத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடும் போது கூறினார்கள், என்னுடைய உம்மத்தினருக்கு அல்லாஹ் உலகத்திலே கொடுத்த வாழ்வதற்கு கொடுத்த சந்தர்ப்பம் 60-70 இடைப்பட்ட காலம் என்று கூறினார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த வாழ்க்கையை தாண்டி வாழக்கூடியவர்கள் 60 வயதை தாண்டி விட்டார்கள் என்றால் பொதுவாக அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்கள் யார் என்றால் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த ஆயுட்காலத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களில் யார் ஈடுபடுத்துகின்றார்களோ அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பத்தை அடைந்து கொள்வதற்காக, அன்பை அடைந்து கொள்வதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை காலத்தை பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள் தான் பாக்கியசாலிகள் என்று கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புத்திசாலி என்று வரக்கூடிய நேரத்தில் உலகத்திலே பட்ட படிப்புகளை முடித்தவர்கள் புத்திசாலி என்று நாம் நினைக்கிறோம். அல்லது ஏதோ உலகத்துடைய அடிப்படையில் சில சாதனைகளை முடித்து விடுகின்றார்கள். உண்மையிலே முழு உலகமும் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றது. ஊரவர்களும் சந்தோஷப்படுகிறார்கள், பெற்றோர்களும் சந்தோஷப்படுகிறார்கள். சிலருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை, ஆட்சி, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இவை அனைத்தும் அணிந்து செல்லக்கூடியது, இவை அனைத்தும் முடிந்து போகக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்கள் புத்திசாலி என்று சொல்லவில்லை. அதிகமாக செல்வம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், பட்டம் பதவியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் புத்திசாலி என்று சொல்லவில்லை. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களுக்கு கொடுத்த காலத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய அடிப்படையில் யார் பயன்படுத்தி மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக உலகத்தில் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை யார் பயன்படுத்துகின்றார்களோ இவர்கள் புத்திசாலி என்று கூறினார்கள்.
மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, மௌத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய அடையாளங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லோரும் பாவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு காலத்திலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நெருங்கக்கூடிய நேரத்தில் அதிகமான பாவங்கள் பூமியிலே நடக்கும். ரகசியமாக நடந்த பாவங்கள் எல்லாம் இன்று பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலத்திலே பாவம் செய்பவர்கள் வாலிபர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம், அல்லது ஆண்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். இந்த ஆண்களை விட பெண்கள் மிக பயங்கரமான பாவங்களில் பகிரங்கமாக ஈடுபடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாலிபர்கள் மாத்திரமல்ல, வயோதிபர்கள் கூட ஏதோ அடிப்படையில் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அல்லாஹ்வை மறந்தவர்களாக பாவத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காலத்தை பாவத்தில் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, பாவங்கள் அதிகரிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் அறியாத தெரியாத பயங்கரமான நோய்களை கொண்டு உங்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பான் என்று கூறினார்கள். இன்று எல்லாருக்கும் நோயை கொடுத்து அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். பிறந்த குழந்தை கூட எவ்வாறு பிறக்கின்றது தெரியுமா? பெற்றோர்கள் பயப்படுகின்றார்கள், என்னுடைய குழந்தை பிறக்கும் போது ஒரு நிரந்தரமான நோயுடன் பிறந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய ஒரு நிலை இன்று அல்லாஹ் தஆலா உலகத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நாம் எல்லோரும் செய்யக்கூடிய பாவமாக இருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே ஒரு சாரார் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரார் மஸ்ஜிதிலே தன்னுடைய கால நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் போது நல்லவர்களுக்கு தீயவர்களுக்கு மாத்திரமல்ல நல்லவர்களும் அதிலே அகப்பட்டுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது கூறுகின்றான், வத்தகூ ஃபித்னத்தன் லா துஸீபன்ன அல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய சோதனையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சோதனை என்பது மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ கூட்டத்தவர்கள் அவர்கள் செய்த பாவத்தை வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனைகளை கொடுத்து உலகத்திலே அழித்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹ் தஆலா பயங்கரமான சத்தத்தை கொடுத்து, சிலருக்கு தலைகீழாக அவர்களை புரட்டி, சிலருக்கு அல்லாஹ் தஆலா வெள்ளத்தின் மூலமாக மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சிலரை அல்லாஹ் தஆலா பூமிக்குள் சுழி வாங்கி இப்படிப்பட்ட நிலையில் பலருக்கும் பல தண்டனைகளை கொடுத்து அல்லாஹ் தஆலா அழித்து அந்த சம்பவங்களை அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா நினைத்ததை செய்யக்கூடியவன் என்பதை மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய பயம் அச்சத்தை தன்னுடைய உள்ளத்தில் ஏற்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக முன்னே சமூகத்தவர்களுக்கு கொடுத்த தண்டனைகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடும் போது கூறுகின்றான், லஹல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இன்று தரையில் மாத்திரமல்ல, அதாவது கடலிலும் சோதனையாக இருக்கிறது. கடலில் மாத்திரமல்ல, தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ கடலிலும் கூட சோதனைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? மக்கள் செய்யக்கூடிய பாவங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். சிலர் ஹக்கை விளங்குகின்றார்கள், அந்த ஹக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் அவருடைய உள்ளங்கள் இல்லாமல் இருக்கிறது. அதற்கும் காரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அவருடைய உள்ளங்கள் துருப்பிடித்திருக்கிறது, அது ஹக்கை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. ஏற்றுக்கொண்ட ஹக்கை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறது. அதற்கான காரணமும் அவர்கள் செய்த பாவங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வருகின்றதா? அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்த பாவங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு சில பாக்கியங்களை முடிவு செய்கின்றார். ஆரோக்கியம் என்பது ஆகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. குழந்தை என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு பாக்கியமாக இருக்கிறது. சாலிஹான மனைவி என்றால் அதுவும் அல்லாஹ் தஆலா கொடுத்த பாக்கியமாக இருக்கிறது. ஒரு மனைவிக்கு சாலிஹான கணவன் கிடைத்திருக்கிறார் என்றால் அதுவும்
பாக்கியமாக இருக்கிறது. உலகத்தில் கொடுக்கப்பட்ட பாக்கியங்களை இதற்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது கூறுகின்றான், வபதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, வபதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு உலகத்திலே எந்த அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறானோ, அது ஆரோக்கியமாக இருக்கலாம், உணவு நேரமாக இருக்கலாம், சாலையான மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், சொத்து செல்வமாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரம், பட்டம் பதவி, இவை அனைத்தும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இவற்றின் மூலமாக நீங்கள் எதை அடைய வேண்டும் தெரியுமா? அத்தாரல் ஆகிரா என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இதன் மூலமாக நீங்கள் ஆகிராவை அடைய வேண்டும், மறுமையுடைய வாழ்க்கையை நீங்கள் தயாரிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறார். மேலான கண்ணியமான பெரியவர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எத்தனையோ பாக்கியங்கள் இன்று பறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருந்தார். இந்த குழந்தை பாக்கியமே இல்லை, சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்திலே நோயில்லாத வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இன்று கேள்விப்படக்கூடிய இடமெல்லாம் நோய்களை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். சின்ன வயதிலே திடீர் என்று ஜனாசாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அதாவது திடீர் மரணங்கள் கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள். திடீர் மரணங்கள் கியாமத்துடைய அடையாளம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ், திடீர் மரணத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். நேற்று இருந்தவர்கள் இன்று ஜும்மாவுடைய தொழுகை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. முந்தைய தினம் இருந்தவர்கள் இன்று ஜும்மாவுடைய தொழுகை சந்திக்கக்கூடிய, ஜும்மாவுடைய தொழுகை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை. இன்று எழும்பியவர்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை இல்லாமல் அவர்களுடைய ரூஹு கைப்பற்றப்படுகின்றது. எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள், திடீர் என்று விழுந்து வஃபாத்தாகி விடுகின்றார்கள் என்றால் இது கியாமத்துடைய நெருக்கம், கியாமத் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுடைய மூதாதையர்கள் இந்த நாட்டில் மாத்திரமல்ல முழு உலகத்திலும் நிறைய அருட்கொடைகளை அனுபவித்துக் கொண்டு மிக சந்தோஷமாக மன நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த எல்லா அருட்கொடைகளையும் அல்லாஹ் தஆலா இன்று எங்களில் இருந்து பறித்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே கூறினார்கள், ஏன் அல்லாஹ் தஆலா பறிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு அருட்கொடையை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செய்வான். அந்த மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக அந்த பாக்கியங்கள் பறிக்கப்படும் என்பதாக அன்பு நபி அவர்கள் கூறினார்கள். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே பலருடைய பிரச்சனைகளை பற்றி முறைப்பாடு செய்கின்றார்கள். ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக முக்கியமான பெரிய ஒரு அறிஞராக இருக்கிறார்கள், மார்க்க மேதையாக இருக்கிறார்கள். ஈராக் பகுதியிலே, ஈராக்கிலே இருக்கக்கூடிய பஸ்ரா என்று சொல்லக்கூடிய பகுதியில் பிறந்து வளர்ந்த பெரிய ஒரு இமாமாக இருக்கிறார்கள் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ். அவர்களிடத்திலே பலருடைய பிரச்சனைகளை முறைப்பாடு செய்கின்றார்கள். ஒரு சிலர் வந்து சொல்லுகின்றார்கள், நாம் திருமணம் முடித்து விட்டோம், இன்றும் பலருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, எங்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்காமல் எடுத்திருக்கிறான், விவசாயம் செய்கிறோம், வறட்சியாக இருக்கிறது, அறுவடை செய்கின்றோம், அறுவடையின் மூலமாக போதிய தானியத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், வியாபாரம் நடந்தாலும் கூட நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்த அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் பறித்து விட்டான் என்ற விடயங்களை எல்லோரும் முறைப்பாடு செய்த போது ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தவர்களுக்கு எந்த வசனத்தை ஓதி காட்டினார்களோ அதே வசனத்தை ஓதி காட்டினார்கள். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வயம்திதுக்கும் பிஅம்வாலி வபனீன் வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜஅல் லக்கும் அன்ஹாரா என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான அருட்கொடைகளையும் கொடுத்தான், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான், சொத்து
சொத்து செல்வத்தை கொடுத்தான், சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தான், மன நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தான். மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் மறுக்க ஆரம்பித்தார்கள். கொடுத்த அருட்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா பறிக்க ஆரம்பித்தான். பறிக்கப்பட்ட போது அவர்கள் நபியிடத்திலே வந்து முறைப்பாடு செய்தார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருட்கொடைகளை ஏன் பறித்திருக்கிறான் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றீர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அதன் காரணமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அருட்கொடைகள் மீளவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? உங்களுக்குரிய பரிகாரம் ஒன்றே ஒன்றுதான், அதுதான் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுவது என்பதாக அவர்கள் கூறினார்கள். இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஷிர்க்கை தவிர எந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னித்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்து சொத்து செல்வத்தை கொடுத்து வறட்சி இல்லாத செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான் என்ற குர்ஆனுடைய வசனத்தை அவர்கள் ஓதி காட்டினார்கள். அதே வசனத்தை தான் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களும் தன்னுடைய பிரச்சனைகளை யாரெல்லாம் முறைப்பாடு செய்தார்களோ அவர்களிடத்திலே ஓதி காட்டினார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை என்பது மிக பயங்கரமான வாழ்க்கை என்பதை தான் ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தகு துன்யா என்று சொன்னார்கள். நீங்கள் இந்த உலகத்தை பயந்து கொள்ளுங்கள், உலகத்துடைய விடயத்திலே மிக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த உலகம் நிரந்தரமான இடம் அல்ல. இந்த உலகம் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இந்த உலகம் உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, நாம் உலகத்திலே வாழ்வது மிக குறிப்பிட்ட காலம், மிக குறைந்த காலம். உலகத்திலே வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். எனவே நாம் சிந்திக்க வேண்டும், நாம் மௌத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். எந்த நேரம் எங்களுக்கு மௌத் வரும் என்று சொல்ல முடியாது. எங்களுடைய எல்லா பாவத்தையும் ஷிர்க்கை தவிர அல்லாஹ் மன்னிப்பதாக சொல்லி இருந்தாலும் கூட மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, அதற்குரிய தௌபாவுக்குரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கின்றதோ அவர்கள் தான் தௌபாவை செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், இன்னி லா அக்ஷா அலைக்குமுல் ஹத்தஅ வலக்கின் அக்ஷா அலைக்குமுத் தஅம்முத என்று சொன்னார்கள். எனக்கு உங்களுடைய விடயத்தில் நீங்கள் தவறுதலாக தெரியாத்தனமாக சில பாவங்களை செய்து விடுகின்றீர்கள், அந்த விடயத்திலே எனக்கு பயம் கிடையாது. ஆனால் எனக்குள்ள பயம் என்ன தெரியுமா? நீங்கள் பாவத்தை தெரிந்து கொண்டே செய்கின்றீர்களே, அந்த விடயத்திலே எனக்கு பயமாக இருக்கிறது என்பதாக அன்பு நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் இன்று பாவத்தில் ஈடுபடுகின்றோம், தெரியாத்தனமாக அறியாமல் பாவம் செய்யவில்லை. வட்டி ஹராம் என்பது தெரியும், லஞ்சம் ஹராம் என்பது தெரியும், அந்நிய பெண்களுடன் தொடர்பு வைக்க கூடாது என்பது தெரியும், அந்நிய பெண்களுடன் சகவாசம் வைக்க கூடாது என்பது தெரியும். இவை அனைத்துமே தெரியும். வியாபாரத்திலே மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, மோசடி செய்யக்கூடாது, பொய் சத்தியம் செய்யக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது. இவை அனைத்தும் எங்களில் எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் கூட வியாபாரத்துடன் தொடர்பு பட்டவர்கள் லஞ்சத்துடன் தொடர்பு படுகின்றார்கள், வட்டியுடன் தொடர்பு படுகின்றார்கள். அதற்கு தேவையான மார்க்க தீர்வுகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள். வட்டியை ஹலாலாக்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, லஞ்சத்தை ஹலாலாக்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது, கலப்படம் மோசடி ஹலாலாக்குவதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலத்தில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலக்கின் அக்ஷா அலைக்குமுத் தஅம்முத என்று சொன்னார்கள். உங்களுக்கு பாவம் என்று தெரியும், நீங்கள் வேண்டுமென்றே அந்த பாவத்தை செய்கின்றீர்கள். உங்களுடைய விடயத்தில் எனக்கு பயமாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, இன்று யாருக்கும் சொல்ல முடியாது இது பாவம் என்று எனக்கு தெரியாமல் நான் செய்தேன் என்று
யாருக்குமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இன்று மார்க்கத்தை விளங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனால் தான் பொதுவாக இந்த மஜ்லிஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான்களை சொன்னாலும் கூட சஹாபாக்களுக்கு பயான்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கூட மௌத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லஸாத் என்பதாக சொல்லுவார்கள். உலகத்துடைய இன்பங்களை இல்லாமக்கலாக்கக்கூடிய சிந்தனை தான் மௌத்துடைய சிந்தனையாக இருக்கிறது. எங்களுடன் வாழ்ந்தவர்கள் மரணித்து விட்டார்கள், மூதாதையர்கள் மன்னரையில் இருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களாக மன்னருடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கும் அந்த மௌத்தை முடிவு செய்திருக்கிறான். இந்த நேரத்தில் மௌத் வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் நாங்கள் எங்களுடைய மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், ஐனமா தகூனு யுதரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. நீங்கள் உயர்த்தி காட்டப்பட்ட பாதுகாப்பான அரண்களில் இருந்தாலும், மௌத்தை மறந்திருந்தாலும், மௌத்துடைய ஞாபகம் இருந்தாலும், உங்களுக்குரிய அந்த நேரம் வந்து விட்டால் மௌத் உங்களை வந்து அடையும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான். இன்னும் ஒரு இடத்திலே அன்பு நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான், குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி வக்கில பிக்கும். நபியே நாயகமே, உங்களுக்கு என்று ஒரு மலக்கை அல்லாஹ் தஆலா சாட்டி இருக்கிறார். அவருடைய பெயரை அல்லாஹ் கூறுகின்றான், மலக்குல் மௌத் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்குரிய தவணை வந்துவிட்டால் உங்களுக்கென்று சாட்டப்பட்ட அந்த மலக்கு உங்களுடைய உயிரை கைப்பற்றி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உலகத்துடைய நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு மௌத்தை பற்றி ஞாபகம் செய்வார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு ஒற்றையடி பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கு ஒரு வீடு பழுதாகி இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதில் குறைந்த ஒரு வாலிப சஹாபியாக இருக்கிறார்கள். தன்னுடைய தாயுடன் சேர்ந்து அந்த வீட்டை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்டார்கள், அப்துல்லா, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? யா ரசூலல்லாஹ், வீடு பழுதாகி இருக்கிறது, வீட்டை பழுது பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லா, இந்த வீட்டை நீங்கள் பழுது பார்த்து முடிப்பதற்கு முன்னால் உங்களுக்கு மௌத்து வந்து விடலாம் என்று சொன்னார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரத்தை நட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மரம் நடுவது சதகா. அந்த மரம் வளரும் காலம் எல்லாம், மக்கள் பயனெடுக்கும் காலம் எல்லாம், மிருகங்கள் பயனெடுக்கும் காலம் எல்லாம் மரத்தை நட்டியவருக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரத்தை நட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்டார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஒரு மரத்தை நட்டிக் கொண்டிருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, இந்த மரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அது அறுந்து போய்விடும், இல்லாமல் போய்விடும், முடிந்து போய்விடும். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்திலே சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் சுவர்க்கத்திலே ஒரு மரம் நடப்படும், அது நிரந்தரமான மரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகம் பொய்யான வாழ்க்கையாக இருக்கிற, வாழ்ந்தவர்கள் மரணித்து விட்டார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நோயாளியாக மாறியிருக்கிறார்கள். பலவிதமான சோதனைகள், நெருக்கடிகளை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறான். எனவே நாம் சிந்திக்க வேண்டும், எவ்வளவு காலம் வாழப்போகிறோம்? வாழக்கூடிய காலம் குறைந்த காலம். அந்த காலத்தை எதற்காக நாம் பயன்படுத்துவது? அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களில் நாங்கள் பயன்படுத்தி அல்லாஹ்வை நெருங்குவதற்கான முயற்சியில் எல்லோரும் ஈடுபட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் வசதி உள்ளவர்கள் குறைவாக, வசதி இல்லாதவர்கள் கூடுதலாக இருந்தார்கள். சஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லை, அணிவதற்கு ஆடை இல்லை.
இருப்பதற்கு இடம் இல்லை. மஸ்ஜிதுன் நபவிக்கு சென்றால் உங்களுக்கு பார்க்கலாம் அந்த இடத்தை அல்லாஹ் இன்றும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். பாபு ஜிப்ரீல் மூலம் செல்லும் போது வலது பக்கத்திலே இருக்கிறது அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் இருந்த திண்ணையை இன்றும் அல்லாஹ் மஸ்ஜிதுன் நபவிக்குள் பாதுகாத்து வைத்திருக்கிறான். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, கிடைத்தால் சாப்பிடுவார்கள், அரைக்குறையான ஆடையுடன் இருப்பார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியிலே எழுதியிருக்கிறார்கள், இந்த சஹாபாக்கள் கூட காடுகளுக்கு செல்வார்கள். பாலைவனம், அந்த பாலைவனத்துக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய முச்செடிகளை பிடித்து அதைகளை பிடுங்கி அதை விற்பனை செய்வார்கள். அதன் மூலமாக சொற்ப காசு கிடைக்கும். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் கூறுவார்கள், இவர்களுக்கு நிறைய தேவை இருந்தாலும் கூட இவர்கள் அந்த பணத்தை அவர்களை விட யாரெல்லாம் கஷ்டப்படுவார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, வசதியுள்ளவர்கள் தன்னுடைய சொத்து செல்வத்தை கொடுக்கப்பட்ட அருட்கொடைகளை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் செலவழித்துக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் சதக்கா செய்யும் போது சஹாபாக்கள் கணக்கு பார்த்து சதக்கா செய்ய மாட்டார்கள். அவர்கள் எண்ணாமல் சதக்கா கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட முறையை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்பு நபியிடத்திலே சதக்காவை பற்றி கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்ஃபிகி வலா துஹ்சி ஃபயுஹ்சில்லாஹு அலைகி வலா துஇ ஃபயுஇல்லாஹு அலைகி என்று சொன்னார்கள். அன்ஃபிகி வலா துஹ்சி, அஸ்மா, நீங்கள் சதக்கா கொடுக்கும் போது அதை நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டாம், கணக்கு பார்க்காமல் கொடுங்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் கணக்கு பார்க்கும் போது அல்லாஹ்வும் கணக்கு பார்ப்பான் என்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். வலா துஇ என்றால் உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கு, உங்களுடைய சந்ததிகளுக்கு அதை நீங்கள் வைத்து விட்டு செல்ல வேண்டாம். நீங்கள் அவ்வாறு நினைத்தால், அதற்காக வேண்டி சம்பாதித்தால் வரக்கூடிய வழிகளை எல்லாம் அல்லாஹ் அடைத்து விடுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தபூக்குடைய யுத்தம் நடக்கிறது. சஹாபாக்கள் தனக்குரிய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 30,000 பேர் கொண்ட படை 10,000 பேருக்கு தேவையான சகல பொருட்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்திலே கொடுத்தார்கள். நிறைய பொற்காசுகள், நிறைய தீனார்களை கொடுத்தார்கள். நபி அவர்களுக்கு சரியான சந்தோஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த சதகாவை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா? மாலர் உஸ்மான் மா சனா பாத ஹாதல் யௌம் என்று சொன்னார்கள். உஸ்மான் செய்த சதகா எப்படிப்பட்ட சதகா தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மானுடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறு நடந்தாலும் கூட இந்த சதகாவுடைய பரக்கத் அல்லாஹு தஆலா அவருக்கு எந்த பாவத்தையும் கொடுக்க மாட்டான் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் சதகா கொடுத்தார்கள். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, ஏழை எளிய சஹாபாக்கள் தனக்கு வசதி இல்லையே என்ற கவலை அன்பு நபியிடத்திலே வந்தார்கள். அன்பு நபியிடத்திலே சொன்னார்கள், பணக்கார சஹாபாக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தின் மூலமாக அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கி விடுகின்றார்கள். என்றால் நன்மைகளை தட்டி கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொன்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏழு எளிய சஹாபாக்களுக்கு ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் ஓத வேண்டிய சில தஸ்பீஹாத்துகளை கற்றுக் கொடுத்தார்கள். சந்தோஷமாக சென்றார்கள். இதை கேள்விப்பட்ட பணக்கார சஹாபாக்கள் இவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியிலும் செலவழிப்பதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எளிய சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த தஸ்பீஹாத்துகளையும் ஓத ஆரம்பித்தார்கள். இதை தெரிந்து கொண்ட எளிய சஹாபாக்கள் அன்பு நபியிடத்திலே திரும்பவும் போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களுக்கு என்று கற்றுக் கொடுத்த அந்த தஸ்பீஹாத்துகளையும் அவர்கள் ஓதுகின்றார்களே யா ரசூலல்லாஹ். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கிருபை, தனிப்பட்ட அன்பு, தனிப்பட்ட சிறப்பு. யாரை அல்லாஹ் தெரிவு செய்கின்றானோ அவர்கள்
அவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களில் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, உலகத்துடைய வாழ்க்கை பொய்யான வாழ்க்கையாக இருக்கிறது. மெய்யான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா முடிவு செய்திருக்கிறான். அதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான், அந்த வாழ்க்கையை தயாரிப்பதற்குரிய சந்தர்ப்பமாகத்தான் உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தவறுகள் நடந்து தான் இருக்கிறது. அவர்கள் உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பொதுவாக அல்லாஹ் தஆலா மனிதர்கள் அனைவர்களையும் பாவத்துடன் தான் படைத்திருக்கிறார். பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள், மலக்குமார்களை அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாத்திரம் படைத்திருக்கிறார். நபிமார்கள், ரசூல்மார்கள் மாசூம் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் என்று வரக்கூடிய நாம் எல்லோருமே நாம் இருக்கக்கூடிய சூழல் சில நேரத்திலே பாவத்தின் பக்கம் எங்களை தூண்டிக் கொண்டிருக்கலாம். எனவே அந்த பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் சூழலை மாற்ற வேண்டும். இதற்குரிய முறைகள் இஸ்லாத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் நடந்திருக்கிறது. தவறு செய்த சஹாபாக்கள் அதற்குரிய பரிகாரம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று அவர்கள் பயப்பட்டிருக்கிறார்கள். காமிதியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவருடைய வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து விடுகின்றது. தவறு செய்தவர்கள், திருமணம் முடித்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு தவறை செய்துவிட்டேன் என்று சொன்னார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்க மாட்டீர்கள். நபி அவர்கள் அவர்களை பற்றியுள்ள நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்களுக்குரிய தௌபாவை மறைமுகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள். இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாராவது ஒருவர் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு தவறை செய்து விட்டால், யாராவது ஒருவர் அதை கண்டுவிட்டால், கேள்விப்பட்டு விட்டால், அந்த தவறை பூகங்கமாக்கி மக்களுக்கு மக்கள் மயப்படுத்தி அவரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி விடுகின்றோம். அவர் தவறு செய்கின்றார், அவர் தௌபா செய்து விட்டார், அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டார். தவறு செய்யாத நாம் அவரை பற்றி புறம் பேசுவதன் காரணமாக அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்தால் எங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவரிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் எங்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். எனவே தவறு செய்பவர் ஒருவர், அவர் தவறு செய்துவிட்டு தௌபா செய்து விட்டார். அவர் தௌபா செய்ததற்கு பின்னால் மக்கள் மயப்படுத்தி அவரை அவமானப்படுத்துவதற்காக சிலர் ஏதோ ஒரு அடிப்படையில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, இவர்கள் ஆகப்பெரிய பாவிகளாக இருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு தெரியாமலே எத்துணை பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தவறு செய்தவர்கள் தான் செய்த தவறை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள், நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டீர்கள் என்றெல்லாம் சொன்ன போது அந்த பெண்மணியுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம், இந்த பாவத்தை செய்து விட்டேன், இதே நிலையில் நான் மரணித்து விட்டால் அல்லாஹ்வை எவ்வாறு சந்திப்பது என்ற பயம், ஈமானுடைய துடிப்பு நபியிடத்திலே சொன்னார்கள். அதற்கான ஒரு சாட்சி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், என்னுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த குழந்தையை பெற்றதற்கு பின்னால் நீங்கள் வாருங்கள், உங்களுக்குரிய தண்டனை நிறைவேற்றுகின்றோம். அவளுக்குரிய தண்டனை என்ன தெரியுமா? கல்லின் மூலமாக எரிந்து அவளை கொலை செய்வது தான் அவளுக்குரிய தண்டனை. ஆனாலும் கூட அந்த பெண்மணி, மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயம், அச்சம் இருந்ததன் காரணமாக இந்த பாவத்தை செய்த நான் அல்லாஹ்வை பாவத்துடன் சந்திக்க கூடாது. பாவத்துக்குரிய பரிகாரம் தௌபா. தௌபா என்றால் என்ன தெரியுமா? உள்ளத்திலே வரக்கூடிய கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தௌபத்துன் நதம் என்று சொன்னார்கள். தௌபா என்றால் உள்ளத்திலே வரக்கூடிய கவலை, கைசேதம் என்று சொன்னார்கள். இதற்கு மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, சான்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை கூட சொல்லி இருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்கள் காலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய அருட்கொடைகளை கொடுத்தான். அதற்கு அவர்கள் நன்றி செலுத்த தவறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய
கட்டளைகளுக்கு நிறைய மாறு செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சில சோதனைகளை வைத்திருந்தான். அதில் ஒன்று என்ன தெரியுமா? ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அவர்கள் தவறுகளை செய்வார்கள். காலை நேரத்தில் எழுந்து பார்க்கும் போது வீட்டு வாசலிலே இன்னவர் இன்ன பாவத்தை செய்தார் என்பதாக பதியப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சோதனை அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவருடைய பேர் கிஃபுல் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் வாழ்க்கையில் செய்ததெல்லாம் தவறுதான். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மாற்றுவதற்காக, அவனுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தக்வா இறையச்சம் கொண்ட ஒரு பெண்ணை அல்லாஹ் தஆலா தெரிவு செய்கின்றான். அவளுக்கு அல்லாஹ் வறுமையை கொடுக்கிறான். அந்த பெண்மணி கிஃபிலிடத்திலே வந்து, கிஃபிலே எனக்கு நீங்கள் உதவி செய்தால், கிஃபிலே நீங்கள் எனக்கு உதவி செய்தால் உங்களுடைய ஆசைக்கு நான் இணங்குவேன் என்று அவள் சொல்ல 60 பொற்காசுகளை தங்க காசுகளை கொடுத்து உதவி செய்த கிஃபில் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு பணித்த போது அந்த பெண்ணுடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கின்றது. அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறார். இந்த காட்சியை கண்ட கிஃபில், ஏ பெண்ணே, நீங்கள் என்னிடத்தில் உதவியை நாடினீர்கள், நான் உங்களுக்கு உதவி செய்தேன், என்னுடைய ஆசைக்கு இணங்குவதாக நீங்கள் தானே கூறினீர்கள் என்று சொன்ன போது அந்த பெண்மணி என்ன சொன்னால் தெரியுமா? கிஃபிலே, இப்படிப்பட்ட பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. என்னுடைய வறுமை இந்த நிலைக்கு என்னை மாற்றி இருக்கிறது. இந்த பாவம் நான் செய்ய மாட்டேன், இது பயங்கரமான பாவம் என்ற கருத்தில் அந்த பெண் சில வார்த்தைகளை பேசிய போது அல்லாஹ் தஆலா இந்த பெண்ணுடைய தக்வா இறையச்சத்துடைய வார்த்தையின் மூலமாக தொடர்ந்தும் பாவம் செய்த கிஃபுலுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான். அவன் அன்று நினைக்கிறான், இதற்கு பின்னால் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்ற முடிவுக்கு வருகின்றான். வீட்டுக்கு செல்கிறான், உறங்குகின்றான். அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்றது. அதிகாலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுடைய வீட்டு வாசலிலே எழுதப்பட்டிருக்கிறது, கிஃபுல் சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டவராக அல்லாஹ்விடத்திலே போய் சேர்ந்து விட்டார். மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, தௌபா என்பது நாம் செய்த பாவத்தை உள்ளத்தினால் உணர்ந்து நாம் கவலைப்படுவது தான் தௌபா. ஆனாலும் கூட சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அந்த பயம் இருந்தாலும் கூட அல்லாஹ்வை பற்றிய பயம் உச்சகட்டத்திலே இருந்ததனால் தான் அந்த பெண்மணி, யா ரசூலல்லாஹ், எனக்குரிய தண்டனை நீங்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று நபியிடத்திலே வற்புறுத்தினார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், குழந்தை பிறந்தவுடன் வருமாறு கூறினார்கள். குழந்தை பிறக்கின்றது, பலவீனமான நிலைமை, குழந்தை பெற்றுவிட்டால் பெண்களுடைய உடம்பெல்லாம் மாறிவிடுகின்றது, பலவீனமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது. தண்டனை நிறைவேற்றப்படாமல் எனக்கு மௌத்து வந்துவிட்டால் படைத்த அல்லாஹ்வை எவ்வாறு சந்திப்பது என்ற பயம் அந்த பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, குழந்தையை பெற்றுவிட்டேன் யா ரசூலல்லாஹ், எனக்குரிய தண்டனை நிறைவேற்றுங்கள், அப்படி என்றால் கல்லினால் அடித்து என்னை கொலை செய்து விடுங்கள் என்று தான் அந்த பெண்மணி வேண்டிக் கொண்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், குழந்தை பெற்று உங்களுக்கு நாங்கள் தண்டனை நிறைவேற்ற மாட்டோம், உங்களுடைய குழந்தைக்குரிய பாலை கொடுத்து குழந்தை பாலை மறந்தவுடன் வாருங்கள் என்று சொன்னபோது அந்த பெண்மணி ஒரு சில தினங்கள் பாலை கொடுக்கிறாள், பாலை மறக்கடிக்க செய்கிறாள். அந்த குழந்தையுடைய கரத்திலே ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து நபி அவரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், பாலை மறந்து ரொட்டி சாப்பிடக்கூடிய நிலைக்கு என்னுடைய குழந்தை வந்திருக்கிறது, எனக்குரிய தண்டனை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அன்பு நபியிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று நிறைய பாவம் நடக்கின்றது, பாவத்தை பற்றி எந்த பயமும் கிடையாது, தௌபாவுடைய வாசமே இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஈமானை பாதுகாப்பது நெருப்பத்தணலை பிடிப்பதை போன்று சிரமமாக இருக்கும். இன்னொரு ஹதீஸிலே ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹுதைஃபா, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே உங்களுடைய ஈமானை இஸ்லாத்தை நீங்கள் பாதுகாப்பதாக இருந்தால், நீங்கள் காட்டிலே தனிமையாக இருந்தால் தான் உங்களுடைய ஈமானை இஸ்லாத்தை பாதுகாக்கலாம். மார்க்கத்தை படித்தவர்கள், மார்க்கத்தின் பிரகாரம் நடப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு தன்னுடைய வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்கின்றது, குறிப்பாக நிக்காஹுடைய வைபவம் நடக்கின்றது, ஊருடைய கலாச்சாரங்கள், ஊரில் இருக்கக்கூடிய நடைமுறைகள், ஷரியத்துக்கு மாற்றமான நடைமுறைகள் நடக்கின்றது. இவர்
அவருக்கு அதை தடுக்க முடியாது. இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் உங்களுடைய குடும்பத்துடன் இருந்தாலும் கூட ஈமானை இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாத ஒரு நிலை வரும். இன்னும் ஹதீஸிலே சொன்னார்கள், மார்க்கப்பட்டுடைய ஒருவர் 100 பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை உதாரணம் சொன்னார்கள். 100 பேரை தெரிவு செய்து தன்னுடைய மார்க்கத்துக்கு உதவியாக ஒருவரை நண்பராக ஆக்கிக் கொள்வோம் என்று முயற்சி செய்வார். ஆனாலும் கூட 100-ல் ஒருவர் கூட கிடைக்காத ஒரு காலம் வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட பாவங்கள் நடக்கும் போது ஒரு முத்து மாலையில் இருக்கக்கூடிய நூல் பிந்து விட்டால் முத்து மாலைகளில் இருக்கக்கூடிய மணிகள் கீழே பூமியை நோக்கி மலை போன்று விழுவதை போன்று அல்லாஹ்வுடைய சோதனைகள் இந்த பூமியை நோக்கி வரும் என்று சொன்னார்கள். அந்த காலகட்டத்தில் ஒருவர் வஃபாத்தாகி விடுவார், அவர் அடக்கம் செய்யப்படுவார். உயிருடன் இருக்கக்கூடிய ஒருவர் அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்பட்ட மண்ணறைக்கு பக்கத்தினால் செல்லும் போது மரணித்தவர் நானாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மரணத்தை ஆதர வைப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கப்பற்றின் காரணமாக மரணத்தை ஆதர வைக்க மாட்டார். உலகத்திலே வரக்கூடிய சோதனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் உலகத்தில் வாழ்வதை விட செத்து மடிவது சிறந்தது என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலை இந்த பூமிக்கு வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நெருங்கிவிட்டோமோ என்ற ஒரு சந்தேகம் எங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. வாலிபர்கள் மாத்திரமல்ல, சிறிய குழந்தைகள் கூட, வாலிப பருவத்தை அடைந்த சிறிய பெண் குழந்தைகள் கூட மிக பயங்கரமான பாவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பயங்கரமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய சமூகத்தை மாற்றுவதற்கு உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம், அது மஸ்ஜித் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுருக்கமாக சொன்னார்கள், அல் மஸ்ஜிது பைத்துக்குல்லி தகீ என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதாக இருந்தால், தக்வா இரையச்சம் கொண்டவனாக தன்னை மாற்றிக்கொள்வதாக இருந்தால், அவன் அதிகமான நேரத்தை மஸ்ஜிதுக்கு கொடுப்பதன் மூலம் மாத்திரம்தான் அவன் உண்மையான தக்வா இரையச்சம் கொண்டவனாக அவனை மாற்றிக்கொள்ளலாம். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு உலகத்தில் மிக விருப்பமான இடம் மஸ்ஜித் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். யார் மஸ்ஜிதை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறார். யார் அதிகம் மஸ்ஜிதுடன் இபாதத்திலே தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபஷஹது லஹு பில் ஈமான், நாளை மறுமை நாளையில் இவர் உண்மையான விசுவாசி என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளையிலே மக்கள் எல்லோரும் பயங்கரமான நிலையில் இருப்பார்கள். 7 கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அரசுடைய நிலையை கொடுப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? மஸ்ஜிதை விட்டு வெளிச்சென்றாலும், பஜாருக்கு சென்றாலும், குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மஸ்ஜிதுக்கு எப்போது செல்வது என்ற உணர்வுடன் மஸ்ஜிதுடன் தன்னுடைய உடல் அதாவது உள்ளத்தை தொடர்பு படுத்தி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசுடைய நிலையை கொடுப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அடி மனது சொல்லுகின்றது, நாம் எல்லோருமே தவறு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணினால் பார்ப்பது பாவம், காதினால் கேட்பது பாவம், பேசினாலே பாவமான வார்த்தைகளை பேசுகிறோம். உள்ளத்திலே வரக்கூடிய சிந்தனைகள் கூட பயங்கரமான சிந்தனைகளாக இருக்கிறது. எங்களை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வழி கிடையாதா என்று நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களை மாற்றக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் மஸ்ஜித் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றபோது தான் அல்லாஹ் ஜிஹாதை, யுத்தத்தை கடமையாக்குகின்றான். அந்த நேரத்திலே ஆங்காங்கே சில சிறு படைகளை நபி அவர்கள் அதாவது அனுப்பி வைத்தார்கள். சுமாமத் இப்னு உசால் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டார். முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் செய்தவர். அப்படி என்றால் அவரை சிறை கைதியாக பிடிக்கப்பட்ட போது சஹாபாக்கள் அன்பு நபியிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய இவர் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறார், இவருக்குரிய தண்டனை என்ன? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவருக்குரிய தண்டனை இவரை கத்ல் செய்வது, இவரை கொலை செய்வது என்று நபி அவர்கள் சொல்லவில்லை.
மஸ்ஜிது நபவிக்குள் 3 தினங்கள் அவரை வைத்து விடுங்கள் என்று சொன்னபோது, மேலான கண்ணியமான பெரியோர்களே, சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியில் நடக்கக்கூடிய நல்ல இபாதத் வணக்க வழிபாடுகளை 3 தினங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார். 3வது தினம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து விட்டார். சற்று தூரம் சென்ற சுமாமத் இப்னு உஸால் திரும்பவும் வந்து அன்பு நபியுடைய கரத்தை பிடித்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் ஷிர்கை ஈமானாக மாற்றிய இடம் மஸ்ஜிதாக இருக்கிறது. எனவே ஷிர்கை விட பயங்கரமான பாவம் நாம் யாரும் செய்யவில்லை. ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் சூழல் எங்களை மாசுபடுத்தி சில பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எனவே பாவம் செய்யக்கூடிய நாம், எங்களுடைய உள்ளம் சொல்லுகின்றது, நாம் வாழ வேண்டும், நல்லவர்களாக எங்களுக்குரிய மௌத் வர வேண்டும் என்று எல்லோரும் சிந்திக்கிறோம். எனவே எங்களை நல்லவர்களாக தக்வா உள்ளவர்களாக மாற்றக்கூடிய இடம் அல்லாஹ் தஆலா மஸ்ஜிதாக அமைத்து வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வாழ்க்கையில் மிகுதமாக வாழ்வதற்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்தை, அதிகமான நேரத்தை மஸ்ஜிதுக்கு கொடுத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய உண்மையான தக்வா இறையச்சம் கொண்ட நல்லவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, தௌத்தவர்களை மறைத்தருள்வாயாக, உனக்கு பொருத்தமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. பயங்கரமான பாவங்கள் நடக்கக்கூடிய பயங்கரமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை கட்டுப்படுத்த முடியாமல், தெரிந்து தெரியாமல் நாங்கள் நிறைய பாவம் செய்கிறோம் யா அல்லாஹ். அந்த பாவத்துடன் எங்களை உன் பக்கம் எடுத்து பாவிகளுடைய கூட்டத்துடன் எங்களை எழுப்பி நாளை மறுமையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரப்பே. எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான தக்வாவை கொடுத்து தக்வா உள்ளவர்களாக மௌத்துடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாம் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக பலஸ்தீனில் வாழக்கூடிய எங்களுடைய உடன் பிறந்த சகோதரருக்குரிய நெருக்கடிகளை அதிகப்படுத்தி விடாதே ரப்பே. எங்களுடைய தௌபாவுடைய பரக்கத்தை வைத்து அவர்களுக்கு மன நிம்மதியான வாழ்க்கை, வரக்கூடிய ரபியூனில் அவ்வல் மாதத்திலே செழிப்பான வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்து மன நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். فيا عباد الله أوصيكم بتقوى الله وطاعته فإن التقوى تنجيكم من عذاب الله وتدخلكم الجنة. وقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم ولجميع المسلمين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் உஸீக்கும் பித்தக்வல்லாஹ் வ தஆத்திஹி ஃபைன தக்வா துன்ஜீக்கும் மின் அஸாபில்லாஹ் வ துத்கிலுக்குமுல் ஜன்னah. ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அல்லாஹும்ம ஃகாஃபிர் ராஷிதீன் سيدنا أبي بكر الصديق رضي الله عنه ومن كان لا تعوذ بالله لومة لائم أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب خير قائم ومن تستحي من ملائكة الرحمن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان وعن الليث الغالب أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب وعشرة المبشرة وأهل بيت رضوان وعن سيدنا فاطمة الزهراء وعن سبتي سيد الكونين سيدنا الحسن والحسين وعن سائر الصحابة أجمعين والتابعين لهم بإحسان إلى يوم الدين وعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات مولانا رب العالمين. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار.
فإنها بئس الدار بئس المسوى بئس القرار وأدخلنا الجنة وإنها نعم القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروا يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.